ஒரு பாசிட்டிவ் தாட்ஸு ரிப்பீட்டடாக திங்க் பண்ணும்போதோ உங்களுக்கு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா ஒரே விஷயங்களும் சேம் யோசிச்சுட்டே இருந்தேன்னா அது மேனிஃபெஸ்டேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம மைண்ட் எப்படி வேலை செய்யுது, நம்ம தாட்ஸ் எப்படி வேலை செய்யுது, நம்ம எமோஷன்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணோம், எப்படி ஹேண்டில் பண்ணணும், லைஃப் எப்படி ஆக்செப்ட் பண்ணோம், இதுதான் நம்ம பார்த்து நம்ம கற்றுக்குறோம். சில பேர்னு பார்த்துட்டு அவன் பார்த்தா எப்போ பார்த்தா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாருங்க. இது நேச்சர் ஆயிடுச்சு. ஏன்னா எப்போவுமே ஒரே மேலே ஒரே திங்கிங் ஒரே தாட் அது ஸ்டோர் ஆயிடுச்சு. ஒரு வேலை பண்ணுறீங்கன்னா அது சிம்பிளாக ஜஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராங் எமோஷன் இல்லைன்னா அதுக்குள்ளே அவ்வளோ போகாது. எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நீங்கள் இப்போது காலையில் எழுந்திரிச்சு 4 மணிக்கு மெடிடேஷன் உட்காருங்க. அண்ட் ஆஃப்டர் மெடிடேஷன் டெய்லி ஏதோ சம்திங் ஒரு நியூ கான்செப்ட் நம்ம வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக லீட் பண்ண டிஃப்ரெண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களே அப்சர்வ் பண்ணியிருக்கலாம் ஸ்டார்டிங் டே இருந்து இனி வரைக்கும் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது. இது ஒரு பாசிட்டிவ் பாத் இன் திஸ் ஸ்பிரிச்சுவல் பாத் அண்ட் எஸ்பெஷலி இன் திஸ் பிஎஸ்எஸ்எம் பாசிட்டிவ் கம்யூனிட்டி. ஸோ யூஆர் ஆல் ஹியர். நீங்கள் இங்கே எல்லாம் இருக்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு பிளெஸ்ஸிங். அந்த பிளெஸ்ஸிங்கன்னா நீங்கள் குட் கர்மா. பிகாஸ் இந்த மாதிரி கம்யூனிட்டி, இந்த பிஎஸ்எஸ்எம் மாதிரி கம்யூனிட்டி இந்த பூமியில் வேறு எந்த கம்யூனிட்டி இல்லை. எத்தனை பேர் இருக்காங்க இங்கே செல்ஃப்லெஸ் சர்வீஸ் தெரிஞ்சது எல்லாமே சொல்லி கொடுக்குறதுக்கு, சர்வீஸ் பண்ணுறதுக்கு, ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ். ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் நல்லா இருக்குன்னா சரியாக இருக்காது. எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்போ தான் நாங்களும் நல்லா இருக்கும், இன்னும் பெட்டராக இருக்கும். அப்போ தானே என்டையர் வேர்ல்டு நல்லா இருக்கும். அதுக்கு தானே பத்ரிஜி ஊர் போயிட்டு வீடு போயிட்டு அவர் மெடிடேஷன் சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ நமக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது. உங்கள் வீட்டில் நீங்கள் உட்காரட்டீங்க, என் வீட்டில் ஏன் உட்காரட்டாங்க. இங்கேருந்தே நம்ம எல்லா மெடிடேஷன் பண்ணலாம், ஷேரிங் பண்ணலாம், எவ்வளோ ஈஸி ஆயிடுச்சு. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன் திஸ் பாத், ஹோல்ட் திஸ் பாத் அண்ட் பி இன் திஸ் பாத் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கம்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப். டோன்ட் எல்லாமே ஒரே நாள் எனக்கு வேணும்னா வராது. கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா எத்தனை இந்த ஒரு 10 நாளில் எல்லாமே சேஞ்ச் ஆகணும்னா ஆகாது. ஸ்டெப் பை ஸ்டெப், கொஞ்சம் எவ்ரிதிங் இஸ் ஸ்லோ ப்ரோக்ரஸ், ரைட்? ஸோ இன்னைக்கு நம்ம வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், அவர் தாட்ஸ். ஸோ நம்ம லைஃபு, த என்டையர் லைஃப் டிபெண்ட்ஸ் ஆன் அவர் தாட்ஸ். நம்ம வாழ்க்கை எல்லாமே நம்ம தாட்ஸ் எப்படி இருக்குது அதே மாதிரி நம்ம வாழ்க்கையை லீட் பண்ண முடியும், பண்ணுறோம். எப்படின்னா நமக்கு குட் தாட்ஸ் இருந்தால் குட் ரிசல்ட் கிடைக்கும், பேட் தாட்ஸ் இருந்தால் நெகட்டிவ் தாட்ஸ், ஸோ பேட் ரிசல்ட்ஸ். எது குட்டு எது பேடு அது எப்படி தெரியும் நமக்கு. ஸோ விச் இஸ் பாசிட்டிவ் அண்ட் விச் இஸ் நெகட்டிவ். ஸோ நம்ம காலையிலேருந்து பார்த்தா எந்திரிச்சதுக்கப்புறம் திருப்பி தூங்குற டைம் வரைக்கும் யோசிச்சுட்டே இருக்கும், ஓன்லி திங்கிங், ரைட்? ஒரு ஹியூமன் பீயிங்கு 60 to 80,000 தாட்ஸ் பர் டே திங்க் பண்ணுறாங்க. 60,000 to 80,000 தாட்ஸ். அதில் மோஸ்ட் ஆஃப் த தாட்ஸு நம்ம பாஸ்ட் பார்த்தேன்னா யோசிக்கிறோம், இல்லைன்னா ஃப்யூச்சர் பார்த்தேன்னா யோசிக்கலாம். ப்ரெசென்ட்டில் ஒரு 10%, மோஸ்ட் ஆஃப் 90% என்ன ஆகுதுன்னா எய்தர் பாஸ்ட்டு எய்தர் ஃப்யூச்சர். அதில் மோஸ்ட் ஆஃப் த தாட்ஸ் ஆர் ரிப்பீட்டேட்டிவ். ஒரே விஷயமா ரிப்பீட்டடாக யோசிச்சுட்டே இருந்துகிட்டே இருக்கும். அந்த ரிப்பீட்டேட்டிவ்ல மோஸ்ட் ஆஃப் த தாட்ஸ் நெகட்டிவ். சில பேர் சொல்கிறாங்க, சார் என் லைஃப் ஏன் சார் இப்படி இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் வாழ்க்கையில், எது பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆக மாட்டுது, ரொம்ப பாதிக்கப்படுறேன்னா உங்கள் தாட்ஸ் சரியில்லை, உங்கள் தாட்ஸு சரியில்லை. இல்லை சார் நான் நல்லா திங்க் பண்ணுறேன், நல்லா பாசிட்டிவ் இருக்கும், ஆனால் உள்ள ரூட்ஸில் வந்து சரியில்லை. ஸோ நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகணும்னா நம்ம தாட்ஸ் சேஞ்ச் ஆகணும். ஸோ பேஸ்ட் ஆன் அவர் தாட்ஸ் we will develop our habits, இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கீங்க, எப்போது மேபி நீங்கள் ஒரு மாதம் முன்னாடியோ 2 years முன்னாடியோ நியூ மெடிடேஷன் நீங்கள் புதுசாக வந்துட்டீங்களா நீங்கள்? ஸோ 1 year முன்னாடியோ நிறைய வாட்டி வச்சுருப்பீங்க, நான் மெடிடேஷன் பண்ணோம், இல்லை நான் யோகா பண்ணணும், இல்லை பார்க்கு போகணும், வாக்கிங் பண்ணோம், நிறைய வாட்டி. ஆனால் அது அந்த மேனிஃபெஸ்டேஷன் வர்றதுக்கு டைம் ஆகுது. ஸோ இன்றைக்கி நீங்கள் இருக்கீங்களான்னா, சில பேர் ஆல்ரெடி ரொம்ப நாள்லேருந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க, மெடிடேஷன் பண்ணோம், எல்லோரும் சொல்கிறாங்க மெடிடேஷன் பண்ணால் என் லைஃப் நல்லா இருக்கும், பீஸ் ஆஃப் மைண்டு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய டைம் யோசிச்சுட்டு இன்றைக்கி நீங்கள் இங்கே இருக்கீங்க. ஸோ அந்த தாட்ஸு, ஒரு பாசிட்டிவ் தாட்ஸு ரிப்பீட்டடாக திங்க் பண்ணும்போதோ உங்களுக்கு ஒரு
மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா ஒரே விஷயங்களும் அது சேம் யோசிச்சுட்டே இருந்தேன்னா அது மேனிஃபெஸ்டேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எது இருந்தாலும் பரவாயில்ல, பாசிட்டிவ் இருந்தாலும் பரவாயில்ல, நெகட்டிவ் இருந்தால் பரவாயில்ல, அது டசன்ட் மேட்டர். ஸோ இந்த தாட்ஸு நம்ம ஹேபிட்ஸ் க்ரியேட் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு தாட்டு மெடிடேஷன் பண்ணோம், ஒரு தாட்டு, ஸோ இப்போ மேனிஃபெஸ்டேஷன் ஆயிடுச்சு. இதே நீங்கள் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு 7:30 வரைக்கும் அது வரைக்கும் நீங்கள் மெடிடேஷனும் சத்சங்கம் இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஹேபிட் க்ரியேட் ஆயிடுச்சு இல்லையா, ஒரு 10 நாளில். அதே இப்படி நீங்கள் கண்டினியூவாக பண்ணிட்டே போயிட்டே இருக்கீங்க ஒரு வருஷம். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் ஹேபிட்ஸ், யுவர் ரெகுலர் ஹேபிட், அது வச்சுட்டு உங்கள் கேரக்டர் க்ரியேட் ஆயிடும். ஸோ இப்போ என்ன இது என்ன ஒரு குட் ஹேபிட், ரைட்? இஸ் இட் குட் ஹேபிட் ஆன் காலையில் எழுந்திரிச்சு மெடிடேஷன் பண்ண ஒரு ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட்ஸ். இது யாரை பார்த்து இல்லை, இந்த ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட்ஸ் இல்லை நம்ம கடவுள் பார்த்து ப்ரைஸ் பண்ணல, அப்புறம் ஒரு மந்திரம் ஜபம் இதெல்லாம் நம்ம பேசவே இல்லை. டெய்லி நமக்காக யூஸ் ஆன இன்ஃபர்மேஷன் தான் காலையிலேருந்து கற்றுக்கிட்டே இருக்கும். நம்ம மைண்ட் எப்படி வேலை செய்யுது, நம்ம தாட்ஸ் எப்படி வேலை செய்யுது, நம்ம எமோஷன்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணோம், எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், லைஃப் எப்படி ஆக்செப்ட் பண்ணோம், இதுதான் நம்ம பார்த்து நம்ம கற்றுக்கணும் டெய்லி. ஸோ இதெல்லாம் போட்டு இன்ஃபர்மேஷன் தானே. யார் சொல்லிக் கொடுப்பாங்க? நம்ம ஸ்கூலுக்கு போனால் என்ன படிப்பு வரும்? கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, இங்கிலீஷு, மேத்ஸு இதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். லைஃப் எப்படி லீட் பண்ண மாட்டது யாருமே சொல்லிக் கொடுத்துல. அது சொல்லிக் கொடுத்தா நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆக மாட்டோம் லைஃப்பில். அது இப்போ கற்றுக்கிறோம். ஓகே, ஸோ இந்த குட் ஹேபிட் மூலமாக நமக்கு ஒரு கேரக்டர் க்ரியேட் ஆகும். ஸோ குட் ஹேபிட், குட் தாட்ஸ், குட் ஹேபிட்ஸ் அண்ட் குட் கேரக்டர். குட் தாட்ஸ், குட் ஹேபிட்ஸ் and good character. Bad thoughts, bad habits and bad character, right? So everything is here. So நம்ம கேரக்டர், அதுக்கப்புறம் நம்ம டெஸ்டினி எப்படின்னா நம்ம ஸோ ஃபைனல் அல்டிமேட் நம்ம குட் பண்ணிகிட்டே இருக்கோம், டெய்லி பண்ணிகிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷன் அந்த எப்படின்னா அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் என்லைட்டன்மெண்ட் இருக்கலாம், ஒரு ஹையர் ஸ்டேட். ஓகே, ஸோ அதே பேட் தாட்ஸ் இருந்தால் நம்ம என்ன we will end up with bad results. ஸோ இதெல்லாம் எங்கேருந்து வருது? இந்த தாட்ஸு நமக்கு எங்கேருந்து வருது? நீங்கள் ஒரு மாதிரி வச்சுருவீங்க, நான் ஒரு மாதிரி வச்சுருவேங்க. எவ்ரிபடி திங்கிங் டிஃப்ரெண்ட்லி. ஏன் ஒரு ஆள் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணிட்டாங்க? அதுக்கு காரணம் நம்ம மைண்டு அதில் 2 டைப்ஸ் இருக்குது, கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ அவுட் ஆஃப் 100%, 5% is subconscious mind, 95% is 5% is conscious mind, 95% is subconscious mind. ஸோ நீங்கள் எது இருந்தாலும் ரிப்பீட்டேட்டிவாக பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் போய் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ தீஸ் பிகம் ஆட்டோமேட்டிக் தாட்ஸ். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வித் 5% கான்ஷியஸ்னஸ் நீங்கள் ஒரு டிரைவிங் ஃபஸ்ட் டைம் போகிறீங்க கற்றுக்கிறதுக்கு கார். ஸோ ஃபஸ்ட் டைம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் எல்லாமே அப்சர்வ் பண்ணுவீங்க. சார் ஸ்டேரிங் எப்படி போட்டுக்கிறது, கியரு, கிளச்சு, பிரேக்கு எல்லாம் பார்த்து இனிஷியலாக நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு இனிஷியலாக ஃபஸ்ட் டைம் தானே தெரியாது. ஸோ வித் கான்ஷியஸ் எவ்ரிதிங் நீங்கள் அவேர்னஸ்லேருந்து இப்படி பண்ணோம், லெஃப்ட் போகணும், ரைட்டு போகணும், பிரேக் அடிக்கணும், கிளச் போடணும், இதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணும்போது எல்லாம் உங்கள் மெமோரியில் ஸ்டோர் ஆகும். அதே ஒரு 10 நாளுக்கு அப்புறம், ஒரு மாதத்துக்கு அப்புறம், ஒரு 2 months, 6 months, ஸோ நீங்கள் அது யோசிக்கவே இல்லை. பிரேக் போடணுமா, கிளச் அடிக்கணுமா, வேர் போடணுமா, ஆன் பண்ணுறீங்க, போயிட்டே இருக்கு, ஃபோனில் பேசிட்டு போயிட்டே இருக்கு. ஸோ ஒரு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஒன்றுமே பண்ணல, நீங்கள் ஆல்ரெடி கோடிங் கொடுத்துருக்கீங்க பாடிக்கு. ஆன் பண்ண வண்டி எப்படி போகணும்னு தெரியும், பிரேக் எப்படி போகணும், கிளச் எப்படி போகணும், நீங்கள் எல்லாம் அவேர்னஸ்ஸு, கான்ஷியஸ்னஸ்ஸு. ஓகே, இப்போ நான் கியர் போடணும், இப்போ கிளச் அடிக்கணும், இப்போ பிரேக் போடணும், அதெல்லாம் இனிஷியலாக, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக். ஸோ இதே மாதிரி நம்ம தாட்ஸ் நீங்கள் ரிப்பீட்டடாக என்ன விஷயங்களை யோசிச்சுட்டே இருக்கீங்களன்னா அந்த தாட்ஸ் எல்லாம் நம்ம சப்கான்ஷியஸ்குள்ளே போயிடும். அந்த சப்கான்ஷியஸ்குள்ளே போனது திருப்பி ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாக வெளியே வந்துட்டு. சரி, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒருத்தர் பாட்டு பேசுகிறீங்க, லைக் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கலாம், ஒரு காசிப்பு, ரிப்பீட்டேட்டிவாக அதே பேசிட்டே இருந்தால் அது உங்கள் மைண்டுக்குள்ளே போயிடும், சப்கான்ஷியஸ்குள்ளே. ஸோ அது மூலமாக ஒரு கம்ப்ளைண்ட் நேச்சர் உங்களுக்கே கிரியேட் ஆகிடும். தட் ஹேபிட் ஃபார் யூ. நீங்களே பார்த்துருப்பீங்க, சில பேர்னு பார்த்துட்டு எப்போ பார்த்தா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாருன்னு. இது நேச்சர் ஆயிடுச்சு. ஏன்னா எப்போவுமே ஒரே மேலே ஒரே திங்கிங், ஒரே தாட், அது ஸ்டோர் ஆயிடுச்சு உள்ள. ஸோ
இந்த ஆக்ஷன்ஸ் எது டாக்கிங் இருந்தாலும் ஆக்ஷன்ஸ் இருந்தாலும் எல்லாமே சேம். நமக்குள்ளே என்ன இருக்கோ அதே நம்ம பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ சேம் குட் திங்ஸ், குட் தாட்ஸ். ஒருத்தருக்கு அன்பு கொடுக்கறது, ஹெல்ப் பண்ணுறது. ஓகே, ஸோ அந்த தாட்ஸ் எல்லாம் சப்கான்ஷியஸில். ஸோ சேம் we are doing. இப்போது நம்ம தாட்ஸ் சேஞ்ச் பண்ணுவேன்னா நம்ம மைண்டு சேஞ்ச் ஆகுது. திஸ் இஸ் அ சாயில். மைண்டுன்றது ஒரு சாயில். இதில் நீங்கள் எந்த சீடு பிளான் பண்ணால் அந்த சீடு ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த சாயில் ரெடி பண்ணணும். சேம் லைக் அக்ரிகல்ச்சர், ரைட்? நம்ம ஒரு அக்ரிகல்ச்சரில் என்ன பண்ணுறோம், ஒரு க்ராப் முடிச்சதுக்கப்புறம் இல்லைன்னா ஃபஸ்ட் டைம் க்ராப் போடும்போது எல்லா சாயில் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதெல்லாம் நீட்டாக பண்ணிவிட்டு ஸோ அந்த சாயில் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சீட்ஸ் பிளான் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம மைண்டு, இந்த மைண்டு என்னென்னமோ இருக்கும் இந்த மைண்டில். அது இந்த ஜென்மத்தில் இல்லை, எனி லைஃப் டைப்ஸ். அவர் சோல் ஹிஸ்டரி, எவ்ரிதிங் இன் அவர் சப்கான்ஷியஸ் மைண்ட், அவர் லைஃப் டைம்ஸ், ஆல் மெமோரிஸ் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும். எல்லாம் எமோஷன்ஸ், எல்லாம் இம்ப்ரெஷன்ஸ். அது எப்படின்னா ஒரு பேப்பரில் ஒரு ஸ்டாம்ப் அடித்தா எப்படி இருக்கும், ஒரு பேப்பர் மேலே ஒரு ஸ்டாம்ப், ஒரு சீடு, ஒரு இம்ப்ரெஷன். அதே மாதிரி நம்ம மைண்டு எத்தனை இம்ப்ரெஷன்ஸ் இருக்கும், எத்தனை லைஃப் டைம்ஸ், அதெல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும். அது எப்பப்போ தேவைப்படுதோ நம்ம கர்மா, ஓகே, அவர் கர்மா டிபெண்ட்ஸ் ஆன் அவர் கர்மா. அது எப்பப்போ தேவைப்படுதோ அது அங்கேருந்து தாட்ஸ் மூலமாக, அந்த தாட்ஸ் மூலமாக நம்ம ஆக்ஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக். அகேன் இட்ஸ் நார்மல் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். ஸோ இந்த இம்ப்ரெஷன்ஸை, இந்த க்ளீனிங் ப்ராசஸ்ஸு அது எப்படி நடக்கும், எங்கே நடக்கும், யார் க்ளீன் பண்ணுவாங்க, யார் பியூரிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம தான் பியூரிஃபை பண்ணுவோம். ஏன்னா நம்ம தான் எல்லாம் எடுத்திருக்கோம். நம்ம தான் ட்ராமா, ஏதாச்சும் ட்ராமா இருந்தாலோ அதெல்லாம் நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கும். இம்ப்ரெஷன்ஸ், சப்ரெஷன்ஸ், ஓகே, ஆல் ஸ்ட்ராங் இம்ப்ரெஷன்ஸ். சரி, நார்மலாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணுறீங்கன்னா அது சிம்பிளாக ஜஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராங் எமோஷன் இல்லைன்னா அதுக்குள்ளே அவ்வளோ போகாது மைண்டுக்குள்ளே. ஏதாச்சும் ஒரு ஷாக்கு, நல்லது இருந்தாலும் குட், கெட்டது இருந்தாலும் அது சப்கான்ஷியஸ் மைண்டுக்குலாம் போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். அது நமக்கே தெரியாது. இப்போ நமக்கு தெரியுமா சின்ன வயசில் என்னென்ன பண்ணியிருக்கோம், என்னென்ன ட்ராமா நம்ம அக்யூமுலேட் பண்ணியிருக்கோம், நமக்கு அதெல்லாம் மெமரி இருக்கா? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்டு, எல்லாம் ஓன்லி ஃபியூ மெமோரிஸ். நமக்கு ஒரு ஃபியூ மெமோரிஸுக்கு ஞாபகம் இருக்கும். அது என்ன, ஒரு ஸ்ட்ராங் இம்ப்ரெஷன் இன் அவர் மைண்ட். அது ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அது நல்லது இருந்தாலோ கெட்டது இருந்தாலோ அது நம்ம மைண்டுக்குள்ளே அது அப்பப்போ ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். அது எதுக்குன்னு தெரியாது. அது அந்த மெமரி இருந்தாலும் நமக்கு ஞாபகம் இருக்காது. அந்த இம்ப்ரெஷன்ஸ் இருக்கும், அப்பப்போ ட்ரிகர் ஆகுது. எதுக்குடா இப்படி பேசுகிறேன், ஏன் எனக்கு தெரியல, மூட் அவுட் ஆயிருக்கேன். ஸோ அந்த இம்ப்ரெஷன்ஸ் மைண்ட் பியூரிஃபை பண்ணுறது the only one process is meditation. That's what you are doing here every day. இந்த பியூரிஃபை பண்ணும்போது எல்லாம் எனிதிங் நமக்குள்ள மைண்டுக்குள்ளே ஏதாச்சும் கெட்டது இருந்தால் போயிடும், நம்ம மறைந்திருக்கோம். அதெல்லாம் சர்ஃபேஸ் மேலே வரும். அந்த இம்ப்ரெஷன் ரூட்டில் இருக்கிறது மேலே வரும். சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் எல்லாம் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பீங்க. சார் எனக்கு தெரியாது, மெடிடேஷனில் எனக்கு அழுப்பு வருது சார், இன்னும் சின்ன வயசில் எனக்கு தாட்ஸ் எல்லாம் இப்படி வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய அதெல்லாம் சர்ஃபேஸ்க்கு வந்து போயிட்டு அது கிளென்சிங் ப்ராசஸில். ஸோ அதெல்லாம் போகட்டும், அது லெட் இட் கோ. அதுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ இந்த பியூரிஃபிகேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் டெய்லி நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது நேச்சுரலாக அந்த பியூரிட்டி இருந்து நல்ல தாட்ஸ். ஆல்ரெடி எனி நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தால் அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும் வித் அவர் இன்டலெக்ட், நல்ல புத்தி. முதல்ல நம்ம தப்பாக நெகட்டிவாக லைக் யோசிச்சுட்டு இருந்தால் இப்போ ஆமாம் இப்படி யோசிக்கக்கூடாதுல்ல, என் வாழ்க்கை என் கையில் தான் இருக்கேன், இவ்வளோ நாள் இப்படி யோசிச்சுட்டு இருந்தால் எனக்கு ஒன்றும் ரிசல்ட்டு கிடைக்கல, மோர் சஃபரிங் அண்ட் வெயிட்டிங். ஸோ இப்போ நான் சேஞ்ச் பண்ணணும் அது ஒரு சின்ன அவேர்னஸ். அந்த அவேர்னஸில் gradually increase it. So through our thoughts, our life is our thoughts. Our life is equal to our thoughts. நம்ம வாழ்க்கை சேஞ்ச் ஆகணும்னா நம்ம தாட்ஸு சேஞ்ச் ஆகணும். அந்த சேஞ்ச் பண்ணுறது தான் மெடிடேஷன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த தாட்ஸ் நம்ம என்னென்ன யோசிக்கிறது காலையிலேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் ஒய்ஃப் இருந்தால் காலையில் எழுந்திரிச்சு ஓகே, ஸோ ஃபுட் பேக் பண்ணணும், ஸ்டூடெண்ட் சில்ட்ரன் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்கூல் அனுப்பணும், ஆஃப்டர் குக்கிங் பண்ணணும், அதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் செய்கிறோம், அதுக்கப்புறம் ஸோ இதே மாதிரி எவ்ரிடே சேம் அண்ட் ரொட்டீன். திஸ் ரொட்டீன் ஒர்க். ஓகே, ஸோ இந்த ரொட்டீன் ஒர்க்கில் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களே, டெய்லி இதே தான் வேலை, ஸோ இதே தான் ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ பியாண்ட் தட் உங்களுக்கு வேறு ரிசல்ட்ஸ் வேணும்னா இந்த ப்ராசஸ் சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் தாட் ப்ராசஸ் சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஒரு கோடிங் இருக்குது சாஃப்ட்வேரில், ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணிட்டேன், ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, ரைட்? அந்த அவுட்புட்டு சரி, நான் 1+1 2 வந்துச்சு. ஓகே, 2 திஸ் இஸ் அவுட்புட். சார் 1+1 2 வருது, யார்
இதுதான் கோடிங். அதுதான் கோடிங். 1+1 தான் 2. ஸோ எனக்கு வேற மாதிரி வேணும். ஓகே, 1 - 1 = 0 வேணும். ஸோ அதுக்கு கோடிங் இல்லை. இப்போ கோடிங் பண்ணணும். ஓகே, 1 - 1 = 0. ஸோ நமக்கு என்ன அவுட்புட் வேணுமோ அதுக்கு நமக்குள்ள தான் இருக்கு. அது உள்ள சேஞ்ச் பண்ணணும். உள்ள சேஞ்ச் பண்ணணும். தாட்ஸ் தான் சேஞ்ச். த்ரூ தாட்ஸ் we have to change. நம்ம தாட்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல்னா அவ்வளோ பவர்ஃபுல். எவ்ரிதிங் கேன் பி ட்ராப். எந்த ஸ்டேட்டஸில் இருந்தாலும் டசன்ட் மேட்டர். எங்கன்னா இருக்கலாம். நீங்கள் பணக்காரன் இருக்கலாம், ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், ஒரு பெக்கர் மாதிரி. யூ கேன் சக்சீட் only changing the thoughts. நீங்கள் உங்கள் லைஃப்பில் பார்த்துருப்பீங்க, சில பேர் ஸ்லோவாக பேஸ்லேருந்து அப்படியே க்ரோ ஆகிட்டே இருக்காங்க. இது மேக்ஸிமம் நமக்கு மெட்டீரியல் வேர்ல்டில் இருக்கும். ஃபிசிக்கலாக பார்த்தா அவங்க ஒரு ஃபைனான்ஷியலாக இருந்தாலும், ஒரு ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும், ஓகே, சில பேர் நாட் சில, மேக்ஸிமம் மெனி, ஓகே, ஓன்லி ஃபியூ ஆர் ஆல்ரெடி தேர். ஓகே, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க க்ரோ ஆகிட்டே இருக்கு. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து ஒரே தாட், ஓன்லி ஒன் தாட், நான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நான் இப்படி தான் இருக்கணும்னா வேற மாதிரி, எனக்கு நான் நடித்த மாதிரி எனக்கு லைஃப் வேணும். அது என்ன இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, ஸோ நத்திங் இஸ் ஸ்டாப்பிங். நான் எந்த கோலுக்கு, என் லைஃப் பிளானுக்கு எதுவுமே ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன், ஒரு ஸ்ட்ராங் தாட், ஸோ ஆப்வியஸ்லி சக்ஸஸ் வைக்குது. ஸோ அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ், ஒரே ஒரு தாட், சார் நான் மெடிடேஷன் அப்படி உட்காந்து அந்த எம்டினஸ்ல ஒரு நாள்னா அப்படி இருக்கும். இட்ஸ் எ ஸ்ட்ராங் தாட். ஒரு வாரம் இருந்தால் நான் கல்லு முடியும் அப்படியே ஒரு எம்டினஸ்ல இருக்கணும். ஒரு வருஷம், எஸ் பாசிபிள், ஓன்லி வித் த தாட். இந்த தாட் இருக்கும்போது உங்கள் சர்க்கம்ஸ்டான்சஸ், அவுட் சைடு என்விரான்மெண்ட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. அதெல்லாம் முடியாதுமா, அதெல்லாம் பண்ண முடியுமா சொல்லுவாங்க. ஆனாலும் எஸ் பண்ண முடியும். உங்கள் உள்ள இருந்து வருதுங்க அந்த ஸ்ட்ராங் தாட், அந்த ஸ்ட்ராங் இன்னும் மோட்டிவேஷன் பாருங்க. எஸ் நான் பண்ண முடியும். ஏன் பண்ண முடியாது? ஒரு புத்தர் பண்றது பண்ணிட்டாங்க, மெடிடேஷன், என்லைட்மெண்ட் வந்துருச்சு. ஏன் எங்களுக்கு வராதான்? அவர் பண்ண மாதிரி பண்ணால் எங்களுக்கு வருமே. அதே மாதிரி என்ன விஷயம் இருந்தாலும், ஒரு பணக்காரர் இருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, சம்பாதித்தாங்க, எஸ் நம்மளும் அதே மாதிரி பண்ணால் சம்பாதிக்கலாமே. ஸோ உங்களுக்கு என்ன வேணும் ಅನ್ನೋದು ஒரு கிளியர் கோல் வேணும். ஃபஸ்ட்டு அந்த கோலுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு, பத்ரிக் இருக்காரு, இந்த மாதிரி மூமெண்ட்டு அவரை ஸ்டார்டிங்லேருந்து, ஓகே, அவருக்கு ஒரு தாட். நிறைய பேருக்கு மெடிடேஷன் சொல்லி கொடுத்தோம். நிறைய பேர் என்ன தெரியல, எத்தனை கவுண்ட்னு தெரியல. அது ஒரு 10 இருக்கலாம், 100 பேர் இருக்கலாம், 1000 இருக்கலாம், லட்சம், கோடி. பட் ஹேவ் டு டீச் மெடிடேஷன் டு மோர் பீப்புள். ஒரு தாட், அந்த தாட்டு இப்போ உலகம் மொத்தம் மெடிடேஷன் கற்றுக்கிறாங்க. அவர் ஒரே விஷன், ஸ்டார்டிங்கில் ஆந்திர பிரதேஷ் இருந்தால் தியான ஆந்திர பிரதேஷ், தியான பாரத், தியான ஜெகத். அப்போ ஒரு 10 பேர் இருக்க மாட்டார் அவர்கிட்ட. ஆனால் அவர் தியான ஜெகத்னு யோசிக்கிறாரு அவர். ஸோ அது எப்படி? ஸோ நம்ம விஷன், நீங்கள் எங்கே இருந்தாலோ நம்ம தாட், அந்த விஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு, அந்த பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு மெடிடேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு தாட்டுக்கு ஒரு எனர்ஜி கன்சியூம் ஆகிடும். அவர் பாடி எனர்ஜி, ரைட்? இந்த பாடி ஒர்க் ஆகுதுன்னா நமக்குள்ள சக்தி, இந்த எனர்ஜி. ஸோ ஒரு தாட்டு ஒரு எனர்ஜி, லைக் பேட்ரி. நீங்கள் ஒரு பேட்ரி ரிமோட்டில் போட்டுருக்கீங்க, டெய்லி அந்த ரிமோட் யூஸ் பண்ணுறேன்னா, நீங்கள் ஒரு ப்ரெஸ் பண்ணும்போது எல்லாம் ஒரு பட்டனு, அந்த பேட்ரியிலேருந்து எனர்ஜி வருது, அந்த பட்டனு ஆப்ரேஷன் ஆகுது. அதே மாதிரி இந்த உடம்புலேருந்து எனர்ஜி வரும். ஸோ ஒன்று தாட்டை நீங்கள் திங்க் பண்ணுறேன்னா அந்த எனர்ஜி எல்லாம் அந்த தாட்டு போயிட்டே இருக்கும். சில பேர் ஓவர் திங்கிங் பண்ணுறாங்களா, வேஸ்டிங் பண்ணுறாங்க எனர்ஜி, ஓவர் திங்கிங். ஸோ அவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன அது தெரியுமா? ஸோ தே வில் அட்மிட் இன் சைக்கியாட்ரிக். என்ன பண்ணுறது? ஓவராக திங்க் பண்ணுறேன்னா எனர்ஜி இருந்து இங்கே யூஆர் வேஸ்டிங் டூ மச் எனர்ஜி, திங்கிங் அபவுட் பாஸ்ட், திங்கிங் அபவுட் ஃபியூச்சர், ஆங்ஸைட்டி, ஃப்ரஸ்ட்ரேஷன். ஸோ யூஆர் லூசிங் எனர்ஜி, மோர் திங்கிங். ஸோ நம்ம திங்க் பண்ணுறதையும் எது யோசிக்கணும் அப்படின்றது வெரி வெரி இஷ்டத்துக்கு திங்க் பண்ணக்கூடாது. சில விஷயங்களை நம்ம கண்ணிலேருந்து பார்ப்போம், ஆனாலும் அது நமக்குள்ளே போகணுமா வேண்டாமான்னு நம்ம அவேர்னஸ் டிசைட் பண்ணணும். காலையிலேருந்து நம்ம வேலை பண்ணுறோம், எல்லாம் பார்க்குறோம், ஆனால் எது நமக்கு இம்பார்ட்டண்ட்டு, எது நமக்கு மண்டைக்குள்ளே எடுக்கணும். ஓகே, ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா எல்லா ஸ்டஃப்பும் இஃப் யூர் டேக்கிங் எவ்ரிடே யூ கான்ட் ஸ்லீப். ஸோ நம்ம தாட்ஸுக்கு பேசிக்கு ஃபஸ்ட்டு மைண்டு. நம்ம மைண்டு பியூரிஃபை பண்ணுறோம். அதில் மைண்டு பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் தான் மெடிடேஷன். ஸோ ஃப்ரம் தட் எது இருந்தாலும் பாசிட்டிவ் தாட்ஸ், தட் பாசிட்டிவிட்டி வில் இன்க்ரீஸ். ஸோ ஹியர் ஐ மென்ஷன் தட் த இன்டென்சிட்டி ஆஃப் தாட். ஸோ உங்கள் மெடிடேஷன் மூலமாக என்ன ஆகுது? எனர்ஜி நல்லா வரும், நிறைய வரும், ரைட்? ஸோ மோர் யூ கெட் எனர்ஜி, மோர் யூ மேனிஃபெஸ்ட் யுவர் தாட் குவிக்கர், ஃபாஸ்டர். ஸோ இந்த எனர்ஜி நிறைய வரதுனால
உங்களுக்கு எந்த தாட் இருக்குது, ஸ்ட்ராங் தாட், ஓகே, அந்த மேனிஃபெஸ்ட். ஸோ எனக்கு என்ன தாட்டுன்னா, நான் நிறைய பேருக்கு மெடிடேஷன் சொல்லி, ஸோ இந்த வாழ்க்கையை நான் பர்பஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும், எங்கெங்கே மெடிடேஷன் எல்லாம் எங்கே போய் சொல்லி கொடுக்கணும். ஸோ இந்த தாட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தேன்னு ஆப்வியஸ்லி தட் வில் மேனிஃபெஸ்ட். ஸோ அதே மாதிரி எவ்ரிபடி ஹேவ் தேர் ஓன் பர்பஸ் அண்ட் ஓன் கோல்ஸ். எல்லாரும் ஏன் மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது, ரைட்? சில பேர் வீடு வாங்கலாம்னு இருக்கலாம், சில பேர் ஃபைனான்சஸ், காசு வேணும், சம்திங் ஆஃப் மெனி. எவ்ரிபடி ஹேவ் தேர் ஓன் டிசைர்ஸ், ரைட்? ஹெல்த் நல்லா இருக்கலாம். ஸோ அது ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த மெடிடேஷன் பண்ணால் உங்கள் அந்த தாட்டுக்கு ஸ்ட்ராங் எனர்ஜி போகுது. ஸோ தென் மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன்ஸ். அது எது இருந்தாலும் பரவாயில்ல, நெகட்டிவாக பாசிட்டிவாக டசன்ட் மேட்டர், த எனர்ஜி டசன்ட் மேட்டர். ஓகே, ராமரு ராவணன் அவங்க 2 பேர் மெடிடேஷன் பண்ணாங்க. ஓகே, ராமர் மெடிடேஷன் பண்ணாரு, ராவணன் மெடிடேஷன் பண்ணாங்க. ஸோ அவங்க ராமர் இன்டென்ஷன் வேறு, ராவணன் இன்டென்ஷன் வேறு. ஸோ 2 பேருக்கு எனர்ஜி கிடச்சிருச்சு. ஸோ அந்த எனர்ஜி ஒருத்தர் நல்லதுக்கு யூஸ் பண்ணாங்க, இன்னொருத்தர் கெட்டதுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க, ரைட்? ஸோ நீங்கள் அதுக்கு தான் நமக்கு புத்தி வேணும். சில பேர் மெடிடேஷனை அப்புறம் நிறையா ஹெச்சிட்டு தாட்ஸு, இது வேணும் அது வேணும் அது நிறைய, ஓகே, டிசைர்ஸ். ஏன்னா இங்கே மேனிஃபெஸ்டேஷன் ஆகுது, ஓகே, மேனிஃபெஸ்டேஷன் ஆகுது. ஆனால் நமக்கு புத்தி வேணுமே, எது கேட்கணும், எது வேணும், எது வேண்டாம்னு. அதான் சொன்னேன், இஷ்டத்துக்கு நம்ம திங்க் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இஷ்டத்துக்கு நம்ம டிசைர்ஸ் வச்சுட்டு அந்த டிசைர்ஸ் மேனிஃபெஸ்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணேன். நமக்கு எது வேணும், எது வேண்டாம், அது ஃபஸ்ட்டு ஒரு அவேர்னஸும் வேணும். இதெல்லாம் கிராஜுவலாக த்ரூ மெடிடேஷன் நமக்கு கிராஜுவலாக நமக்கே கிடைக்கும். ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு தாட்டு உங்களுக்கு தெரியுமா, ஒரு தாட்டுக்கு ஒரு ஷேப் இருக்கும், ஒரு தாட்டுக்கு ஒரு ஷேப், ஒரு கலர், வெயிட்டு, ஷேப்பு, கலரு, வெயிட்டு, சைஸு, ஓகே, ஃபார்ம். ஸோ நீங்கள் யோசிக்கிற தாட் எல்லாமே அது எங்கே போகாது, அங்கே ஈத்தர்லேக்கு போயிடும். ஓகே, ஸோ வாட் எவர் யூஆர் திங்கிங், நீங்கள் அதெல்லாம் ஒரு ஒயர்லெஸ் ஒய்ஃபை நம்ம வீட்டில் எப்படி ஒர்க் ஆகுது, எல்லா டிவைஸை கனெக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த ஒய்ஃபை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வாட் எவர் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்த தாட்ஸ் எல்லாம் அந்த ஈத்தருக்கு போயிடும். அங்கே போயிட்டு அதே ஃப்ரீக்வன்சியில் யார் திங்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ரீச் ஆகுது, அவங்களுக்கு எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, அவங்களுக்கு இதே மாதிரி திங்க் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுறது. எவ்வளோ நடக்கிறது தெரியுமா நம்ம யோசிக்கிற தாட்டில்? அது சும்மா யோசிக்கக்கூடாது, நல்லதாக யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு க்ரீடான தாட் இருந்தால் டெய்லி நீங்கள் இந்த ரிப்பீட்டேட்டிவாக யோசிச்சுட்டே இருந்தால் யூஆர் சென்டிங் தட் வைப்ரேஷன் டு த ஈத்தர். ஓகே, அதுலேருந்து யார் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் ஆகிறாரோ அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது, அவருக்கு போய் சேரணும். தட்ஸ் வாட் our whole human beings are connected. The whole world is connected with our thoughts. இங்கே நம்ம உட்கார் மெடிடேஷன் பண்ணி பாசிட்டிவ் தாட்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கெல்லாம் ரீச் ஆகுது. தட்ஸ் வாட் மெனி சேஜஸ் மாஸ்டர்ஸ் பத்ரிஜி யூஸ் டு சே, மெடிடேஷன் பண்ணால் குளோபல் பீஸ். த்ரூ மெடிடேஷன் we can achieve global peace. எப்படி? இந்த பாசிட்டிவ் தாட்ஸ், இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இங்கே பண்ணால் அங்கே எப்படி இன்னொரு கண்ட்ரியில் எப்படி சேஞ்ச் ஆகுது, உங்கள் தாட்ஸ் மூலமாக சேஞ்ச் ஆகும். இந்த பிளானட் எர்த் இருக்கு, எப்படி கிரியேட் ஆகுது, கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ தேர் வாஸ் அ தாட் லைக் சம்படி, த காட், யூனிவர்ஸ், ஹூஎவர், யாரோ ஒருத்தர் இருக்காங்களா, அவங்க கிரியேட் பண்ணணும். தேர் ஷுட் பி ஏ பிளானட். தென் எல்லா எனர்ஜி ஃபார்ம் ஆகி இங்கே ஒரு பிளானட் கிரியேட் ஆயிடுது, எர்த் கிரியேட் ஆயிடுது. அதுக்கப்புறம் தண்ணி, காற்று, ஃபயர், எவ்ரி திங் ஃப்ரம் த கிரியேஷன் அண்ட் த்ரூ தாட். அது எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகிடுச்சு? அவ்வளோ எனர்ஜி இருந்தால், எஸ், நமக்கே தெரியல இப்போது, ஆனால் எவ்ரி திங் நம்ம யோசிக்கிறது எல்லாமே இன்னொரு கிரியேஷன் நடக்க போகிறது. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அவர் தாட்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் அவர் லைஃப். ஓகே, என்ன யோசிக்கிறோமோ மைண்ட்ஃபுல்லாக யோசிக்கணும், சும்மா திங்க் பண்ணக்கூடாது. எவ்ரி திங் வி கேன் மேனிஃபெஸ்ட், தெர் இஸ் நோ டவுட். எல்லாமே நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அது நம்ம வில் பவரில், நம்ம தாட் பவரில். அப்துல் கலாம் சயின்டிஸ்டாக இருக்கார். அவர் சின்ன வயசுல இருந்து பணக்காரன், சின்ன வயசுல பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் போய் படிச்சிருக்காரு. இல்லையே, ஒரு தாட், ஒரு ஸ்ட்ராங் தாட், சம்திங் ஐ ஹாவ் டு டூ, சம்திங் ஐ ஹாவ் டு டன், ஹாவ் டு லேர்ன் அண்ட் டூ எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் ஹெல்ப் ஹியூமனிட்டி. ஸோ எவ்ரி திங் arises from thought. ஒரு மனுஷனுக்கு பர்சனாலிட்டி அவங்க பேசுகிற விஷயத்தில் டிசைட் பண்ணலாம். எந்த மாதிரி மைண்ட் செட் இவருக்கு, இப்படி பேசுகிறாரு, நல்லா பேசணும்ப்பா, எல்லாம் நல்லா பேசுகிறாங்க, குட் தாட்ஸ் இருந்தால் குட்டாக பேசுகிறாங்க,
பேட் தாட்ஸ் இருந்தால் பேடாக பேசு. நம்ம இன்னும் என்ன இருக்கோ இதுதான் அதுதானே இங்கே பேசணும். நம்ம தாட்ஸு, நம்ம வேர்ட்ஸு, நம்ம ஆக்ஷன். ஓகே, தாட்ஸ், வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். ஸோ இங்கே சேஞ்ச் பண்ணால் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் யூ ஸ்டாப் திங்கிங் நெகட்டிவ்லி. எனக்கு முடியாது, என் லைஃப் இப்படி இருக்குது. எஸ், யுவர் லைஃப் அப்படி இருக்கு, நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஓகே, இதுதான் இப்போ எனக்கு இருக்குது. ஸோ ஃப்ரம் தட் மூமெண்ட் திங்க் அபவுட் த பெஸ்ட் பாசிபிலிட்டிஸ், பெஸ்ட் அந்த ஸ்ட்ராங் தாட்ஸ் யூ ஹாவ் டு கிரியேட். என்ன ஆகுதுன்னா, நீங்கள் நெகட்டிவாக யோசிச்சுட்டு இருந்தால் அந்த திருப்பி நீங்கள் ரிப்பிட்டேட்டிவாக வாட் எவர் நான் என்ன சொன்னேன், நீங்கள் எது ரிப்பிட்டேட்டிவாக பண்ணுறீங்களோ அதே உங்களுக்கு ரிசல்ட் வரும். காலையிலேருந்து இரிட்டேஷனோ, காலையிலேருந்து ஏன் எப்படி இருக்கு, ஏன் அப்படி இருக்கு யோசிச்சுட்டே இருந்தால் ரிப்பீட்டேட்டிவ் உங்களுக்கு அதே கிடைக்கும். இந்த பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சனா லைஃபே சேஞ்ச். ஸோ உங்களுக்கு எது வேண்டாமோ அது மேலே தான் நிறைய எனர்ஜி வைக்கிறீங்க. எது வேணுமன்றதே கம்மியாக, எது வேண்டாமன்றது நிறைய ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ ஆப்வியஸ்லி as I said, ஸோ நம்ம எனர்ஜி தான் இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ நீங்கள் யூனிவர்ஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ் அதெல்லாம் தெரியாது எனர்ஜிக்கு. நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ஓகே நெகட்டிவ், ஓகே உங்களுக்கு நெகட்டிவ் கிடைக்கும், இல்லை பாசிட்டிவ் கிடைக்கும். ஸோ ரிப்பீட்டட் ஆட்டோமேட்டிக் தாட்ஸ். ஸோ ஸ்டாப் திங்கிங் நெகட்டிவ்லி, டோன்ட் ஃபோக்கஸ் மச். அது வந்தால் ஓகே கொஞ்சம் சரி இப்படி தான் இருக்குது, ஆக்செப்ட் பண்ணலாம், இந்த சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்குது, ஜஸ்ட் ஆக்செப்ட். தென் திங்க் ஒன் ஸ்மால் பாசிட்டிவ் தான் அண்ட் திங்க் அபவுட் தட் சேம் எவ்ரிடே. அதுவே நீங்கள் திங்க் பண்ணுங்க. கரண்ட் இருக்க பாசிபிலிட்டி, கரண்ட் இருக்க சுச்சுவேஷனை ஃபர்கெட் என்ன அது இருக்குது, ஆனால் இதில் வந்து பெஸ்ட் பெட்டர் அது என்ன வேணுமோ யூ திங்க் அபவுட். ஸோ இதெல்லாம் நம்ம கையில் தான் இருக்க வேண்டிய ஃப்ரெண்ட்ஸ். இது யாரும் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ண, நம்ம தாட்ஸ் நம்ம கையில் தானே இருக்குது. நம்ம தாட்ஸ் வச்சு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணலாம். ஃபோன் பண்ணுறதே தேவையில்லை. ஏன்ஷியன்ட் டைம், நாட் ஓன்லி ஏன்ஷியன்ட் டைம், நவடேஸ் ஆல்சோ. ஈவன் ஐ அப்சர்வ் பத்ரிஜிக்கு நிறைய வாட்டி நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ அவங்களுக்கு தெரியுது. நம்ம என்ன திங்க் பண்ணுறோம் அவங்களுக்கு தெரியுது. எப்படி தெரியுது அவருக்கு? அவரில் நிறைய பேர் தோஸ் ஆர் ஹையஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ். எப்படி தெரியும்? ஏன்னா அவங்க பியூரிட்டியாக இருப்பாங்க, எம்டியாக இருப்பாங்க. ஆல்ரெடி ஃபுல்லாக இருந்தானா என்ன கம்யூனிகேஷன் வரும்? ஆல்ரெடி நீங்கள் ஃபுல்லாக இருக்கு, பியூரிட்டியாக எம்டி இருந்தால் இந்த தாட் வேவ்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகுது. ஸோ தட் மச் பவர்ஃபுல் யுவர் தாட்ஸ். நம்ம தாட்ஸு எவ்வளோ வேகமாக போயிடுவேன்னா அவ்வளோ வேகமாக. லைட்டுக்கு இருக்கிறதுல லைட்டு ஸ்பீடு ஜாஸ்தி, அதுக்கு மேலே ஜாஸ்தி தாட்ஸ். ஃபாஸ்டர் தேன் லைட் ட்ராவல்ஸ் டு எவ்ரிவே. நம்ம தாட்ஸ் வச்சு ஒருத்தர் இன்ஸ்பயர் பண்ணலாம். ஓகே, லைக் புத்தர், லைக் பத்ரிஜி. ஸோ வித் தேர் தாட்ஸ் தேர் இன்ஃப்ளூயன்சிங் த பீப்புள் டு பி இன் த பாசிட்டிவ் வே. ஸோ அவங்க தாட்ஸ் வச்சுட்டு எஸ் இன்ஸ்பயர் பண்ணுறாங்க, மோட்டிவேட் பண்ணுறாங்க. சில பேர் தாட்ஸ் லைக் ஹிட்லர் அவங்க யூஸ் பண்ணுறாங்க பவர்ஸ், தாட் பவர்ஸ், வேர்ட்ஸு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வார் கிரியேட் பண்ண. நான் சொன்ன மாதிரி ராவணன் 2 பேர் இருக்கு, ஒரே எனர்ஜி. ஒருத்தர் ஒரு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, இன்னொரு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ we can do anything but we should do right thing. ஸோ இப்போ இருக்கிற தாட்ஸ், இந்த லைஃப்பில் இருக்கிற தாட்ஸ் வச்சு தான் நம்ம ஆஃப்டர் டெத் ஹெவனும் ஹெல்ன்னு சொல்லுவாங்களா, அது நம்ம தாட்ஸ் வச்சு தான் டிசைடா. நான் சொன்ன தாட்ஸு எங்கே போகாது அப்படின்னா டெஸ்ட்ராய்ட் ஆகாது, அது அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு கல் எப்படி இருக்கும் ஸ்ட்ராங்காக மெட்டீரியல், அதே மாதிரி நம்ம தாட்ஸும் அதே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நம்ம சத்து போனதுக்கப்புறம் என்னென்ன தாட்ஸ் இருக்கு, நம்ம தாட்ஸ் தானே, அதெல்லாம் நமக்கு பின்னாடியே அப்படியே வந்து சுற்றி நிற்கிறோம். நம்மக்கிட்டே இருக்கும். குட் தாட்ஸ் இருந்தால் ஹெவனில் இருக்கும், பேட் தாட்ஸ் இருந்தால் ஹெல். நம்ம கிரியேட் பண்ண ஹெல் தான் அது. யாரும் உங்களுக்கே தெரியும். ஒரு பேட் தாட்ஸ் இருந்தால், ஒரு டிசைர்ஸ், நிறைய டிசைர்ஸ் இருந்தால், சில பேர் பிகம் கோஸ்ட்ன்னு சொல்லுவாங்கள்ல ஆஃப்டர் டெத்து, அதுதான் இது. அவங்க எங்கே போக மாட்டாங்க, இங்கே சுற்றுவாங்க, இந்த தாட் லெவலில் இருப்பாங்க, இந்த அட்டாச்மெண்ட்ல இருப்பாங்க. ஸோ நம்ம கிரியேட் பண்ண நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு தான் திருப்பி வருது. ஸோ ஹாவ் எ குட் தாட்ஸ், திங்க் அபவுட் குட், தென் யூ வில் கிரியேட் ஹெவன். ஹெவன்ன்றது எங்கோ இல்லை, இங்கே தான் இருக்குது. இப்போ இருக்கிற ஹெவன் ஆஃப்டர் கண்டினியூ ஆகுது, ஆஃப்டர் டெத் ஆல்சோ. இப்போ இருக்க ஹெல் ஆஃப்டர் டெத் ஆல்சோ கண்டினியூ ஆகுது. ஸோ நீங்கள் இந்த தாட்ஸ் பார்த்துட்டு இன்னும் நிறைய கற்றுக்கணுன்னா நீங்கள் தியோசாப்டிக்கல் சொசைட்டி புக்ஸ் படிக்கணும். அவங்க நிறைய ரீசர்ச் பண்ணாங்க தாட்ஸ் மேலே, லைக் பிட்டர், அனிபிசன். அங்கே உட்காரட்டு மெடிடேஷனில் ஒருத்தர் தாட்ஸு நான் சொன்னாலும் அவங்க ஃபார்மு, கலரு, சைஸு எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க தாட்ஸ் எல்லாம் டிசைன் கவரிங் போட்டு வச்சுருக்காங்க. த்ரூ மெடிடேஷனில் ஒரு பீஸ்ஃபுல் தாட்ஸ் எப்படி இருக்கும், ஒரு ஆங்கர் இருக்க பசங்கள தாட்ஸ் எப்படி இருக்கும், ஒரு மட்டர் பண்ணும்போது இருக்கிற தாட்ஸ் எப்படி இருக்கும், ஒரு என்லைட்டன் பீப்புள் தாட்ஸ் எப்படி இருக்கும். ஸோ எல்லாம் அவங்க தாட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணிட்டு எல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்காது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால்
நீங்கள் அந்த புக்ஸு ஈவன் கூகுளில் தாட் ஃபார்ம்ஸ் அப்படி சர்ச் பண்ண வந்துடும். எல்லா தாட் ஃபார்ம்ஸு கலராக இதெல்லாம் நம்ம லைஃபு நம்ம கற்றுக்கணும். இதெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் டெய்லி நீங்கள் கற்றுக்கிறது. நீங்கள் இங்கே இருக்கிறேன்னா ஸோ யூ ஆர் சூஸிங் டு பி கிளியர். எஸ், நான் லைஃப்பில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுனேன். நான் ஐ வாண்ட் டு சி க்ரோத். எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கலாம். லைஃப்பில் சேஞ்ச் வேணும், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும். லைக் 1 to 2, 2 to 3, 2 to 4, 10, 20, 30, 100, மில்லியன்ஸ், பில்லியன்ஸ், இன்ஃபினிட்டி. எவ்வளோ இருக்குது கற்றுக்கிறது, எவ்வளோ இருக்குது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறது. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சேஞ்ச் யுவர் தாட்ஸ், சேஞ்ச் யுவர் லைஃப். நீங்கள் தாட்ஸ் சேஞ்ச் பண்ணாதான் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் தாட்ஸ் சேஞ்ச் பண்ணலன்னா உங்கள் லைஃபு சேஞ்ச் ஆகவே ஆகாது. திஸ் இஸ் வெரி வெரி ஃபண்டமெண்டல் திங். இவனாக ஒரு தாட்ஸ்ல இருக்கீங்க, இப்போ சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமே. நம்ம தாட்ஸ் சேஞ்ச் பண்ணலாம், நம்ம ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்ணலாம், நம்ம அசோசியேஷன் சேஞ்ச் பண்ணலாம், நம்ம கம்யூனிட்டி சேஞ்ச் பண்ணலாம், நம்ம படிக்கிற புக்ஸ் சேஞ்ச் பண்ணலாம், நம்ம பார்க்குற வீடியோஸ் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் கால்ட் ரீவைரிங். we are changing. We are shifting our system, old system to new system, gradually, step by step, not suddenly. Then gradually you can also see the changes in your life. And this is 100%. அது யார் என்னன்னாலும் கண்டிப்பாக வரும். It is a law. It is a universal. And this is science. Science என்ன? எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது எல்லாமே. ஒரு சிஸ்டமேட்டிக்காக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணுறாரு. இதில் இது இருக்கும். இதே அதே தான். இதெல்லாம் ப்ரூவன். Change your thoughts, change your life. So it's in your hands, right? Yes. Okay. So thank you, friends.